வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2ஓட இந்த வார ப்ரோமோ வந்திருக்கு. இதில் யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மாத கணக்காக போய்கிட்டு இருந்த கோமதி பாண்டியன் பஞ்சாயத்து ஒரு வழியாக முடிவுக்கு வந்துருச்சு. இவ்வளவு நாளில் ரொம்ப பொறுப்பாக நடந்துட்டு இருந்த சரவணன் ரோட்டில் மயில் யார்கிட்டயோ பேசிட்டு வர்றதை பார்த்து டென்ஷன் ஆகி, ஏண்டி நீ மட்டும் ஜாலியாக இருக்க, என்னைய பைத்தியம் முடிச்சு அலைய விட்டுருக்குற அப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு வர்றாரு. இன்னைய ப்ரோமோவில் மீனா பாண்டியன் வீட்டில் இருக்காங்க. கோமதி ரொம்பவே வருத்தத்தோட, மீனா நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நமக்கும் அவளுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு ஆக போகுது, நீ ஏண்டி அவ கூட கொஞ்சம் கொல்லாவிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கோமதி மீனா கிட்ட கேட்குறாங்க. ஒரு வழியா மீனா மயிலுக்கு சப்போர்ட் பண்ணுற விஷயம் பாண்டியன் ஃபேமிலிக்கு தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. இதைத்தான் நான் அப்பத்துலேருந்தே கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், இவன் என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான்னு நீங்களே கேளுங்கன்ற மாதிரி கொஞ்ச தூரத்தில் செந்தில் அவங்க அப்பா பக்கமாக நின்றுட்டு இருக்காரு. அரசியும் பாட்டியும் என்னடா நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மீனாவும் அதுக்கு மேலே இழுத்து பிடிக்காம பாலிஷ் எல்லாம் போடாம, ஏன்னா மயிலக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற உண்மையை போட்டு உடைச்சிடுறாங்க. அவ்வளோதான், வீட்டில் இருக்கவங்களோட அதிர்ச்சி கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஒவ்வொருத்தர் முகத்துலையும் டிசைனாக மின்னல் வெட்டிட்டு போகுது. ஒரு வழியாக பாண்டியன் அந்த அதிர்ச்சியிலேருந்து சுதாரிச்சுக்கிட்டு, எங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லலைன்னாலும் சரவணன் கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, சம்மந்தப்பட்டவன் அவன் தானேன்னு பாண்டியன் கேட்குறாரு. சரவணன் மாமாவுக்கே தெரியும் மாமான்னு மீனா சொல்ல, அடுத்த ரவுண்டு அதிர்ச்சிக்கு தயாராகிறாங்க எல்லாருமே. கோமதி கண்ணை கூட இமைக்காம அதிர்ச்சியோட மீனாவை பார்த்துட்டு இருக்க, அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லும்போது வயிற்றுல இருக்கிறது யார் குழந்தைன்னு மாமா கேட்டிருக்காரு அப்படின்னு மீனா சொல்லிட, கோமதி அப்படியே அதிர்ச்சியில் ஆன்னு வாயில கை வச்சிடுறாங்க. என்ன இருந்தாலும் ஒரு லேடியை பார்த்து இந்த மாதிரி, அதுவும் தன்னோட ஒய்ஃபை பார்த்து இந்த மாதிரி கேள்வி கேட்டது ரொம்பவே தப்பு தானுங்களே. ஒரு பொண்ணா கோமதி எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஆனால் எல்லா விதத்துலையும் பர்ஃபெக்டாக இருக்க சரவணனை திடீர்னு ஏன் சரிவுக்கு கொண்டு போகிறாங்கன்னு தான் தெரியல. பாண்டியனும் உட்கார்ந்துருந்த சோஃபா விட்டு அதிர்ச்சியில் அப்படியே எழுந்து நின்றுடுறாரு. உடனே கோமதிக்கு கோவம் தலைக்கு ஏறிடுது. ஏண்டா சரவணா இப்படி ஒரு காரியத்தை பண்ணுன அப்படின்னு சரவணனை பலார்னு அறைய, ஏற்கனவே நெத்தியை தாண்டி மூக்கு வரலும் வளர்ந்திருக்க முடி இந்த பக்கமும் அந்த பக்கமா பறக்குது. அவ்வளோ பலமா அறையிறாங்க. உடனே பாண்டியனும் பொறுக்க போறது இந்த குடும்பத்தோட மூத்த வாரிசுன்னு கொடி பிடிக்கிறாரு. சரவணன் மயில அந்த மாதிரி கேட்டது வேணா மட்டும்தான் தப்பா இருக்கலாமே தவிர, மற்றபடி சரவணனை விரல் நீட்டி குறை சொல்ற அளவுக்கு யாருக்குமே எந்த தகுதியும் இல்லை. அவர் ஒரு கம்ப்ளீட்டான பர்சன் தான். அவ்வளோதான், கோமதி கலங்கி போயிடுறாங்க. கோர்ட்டு, விவாகரத்து, போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் குழந்தை, என்ன செய்ய போறோன்னு அவங்க வகை தெரியாம திக்கு தெரியாம புலம்பிட்டு இருக்காங்க. இதுல ரொம்பவே பாவம் சரவணன் தான். மயில் அவங்க லைஃப் அவங்களே பார்த்துக்கிறதுன்னு ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருந்தாங்க. இனி என்னென்ன குழப்ப குட்டைகள்லாம் வரப்போகுதுன்னு தெரியல. வர எபிசோட்ல என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.